நபியே, உமக்கு கட்டுப்படுகிறவர்களைப் போல பாவனை செய்து நீர் கூறுவதை கேட்க உமக்கு செவிசாய்ப்பவர்களும் அவர்களில் உண்டு. எனினும் அவர்கள் தம் தீய செயல்களின் காரணமாக அதை விளங்கிக் கொள்ளாதிருக்கும்படி அவர்களுடைய உள்ளங்களில் திரையையும் அவர்களுடைய காதுகளில் செவிட்டையும் நாம் ஏற்படுத்திவிட்டோம். ஆகவே இவர்கள் சத்தியத்திற்குரிய அத்தாட்சிகள் அனைத்தும் தெளிவாக கண்டபோதிலும் அவற்றை அவர்கள் ஒரு சிறிதும் நம்பவே மாட்டார்கள். நபியே, அவர்கள் உம்மிடம் வந்த போதிலும் உம்முடன் தர்க்கித்து இவை பழங்காலத்தில் உள்ளவர்களின் கட்டுக்கதைகளை தவிர வேறில்லை என்றே இந்த நிராகரிப்பாளர்கள் கூறுவார்கள். இப்போ பெருசாக ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இது மக்கால நடந்த ஒரு விஷயம். எப்படி யூதர்கள் ரசூல்லாவுடைய சபைக்கு காலையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு நைட்டு இல்லைன்னு சொல்கிறாங்களோ, இவங்க அந்த மாதிரி பண்ணல. இவங்க வேறு ஐட்டம். ஏன்னா இவங்க ஆளுங்க வேறு இல்லையா? அப்போ இவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னா, இவங்க வேறு மாதிரி பண்ணுவாங்க. என்ன பண்ணாங்கன்னா, நபியே, உமக்கு செவி சாய்ப்பவர்களும் அவர்களில் உண்டு. அப்போ ரசூலுல்லா அந்த காபத்துல்லாட்ட போய் நின்றுட்டு அங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய ஹாஜிகளுக்கு, அந்த உம்ரா செய்யக்கூடியவங்களுக்கு, ஹஜ்ஜுக்கு வரவங்களுக்கு குரான் ஓதி அவங்களுக்கு தாவா அழைப்பு பணி செய்யும்போது இவங்களும் சரிசமமாக நின்று கேட்பாங்க. அந்த உமர் சீரீஸ்லேயே நீங்கள் பார்க்கலாம். சோஹைல் பின் அம்ரு அவங்களாம் உட்காந்துட்ருப்பாங்க, அவங்களும் நின்றுட்டுருப்பாங்க. இவர் சொல்கிறத கேட்காதீங்க, இவர் எங்கள் ஊருக்காரர் தான், இவர் பைத்தியம் ஆயிட்டார், அப்படி இப்படி கண்டதாக பேசுவானுங்க. என்ன அப்போ இவங்களும் அந்த ரசூல்லா பேசி முடிக்கிற வரைக்கும் இவங்களும் கம்முன்னு நின்று இப்போ கேட்டுட்ருப்பாங்க. என்ன அப்போ ஃபுல்லாக அவங்க உட்காந்து கேட்டுட்டு சபையில் நின்றுட்டு இருக்கும்போது என்ன மெசேஜ் மக்களுக்கு போகும்? ஒருத்தர் ஒரு ஆர்கியூமெண்ட்டு வைக்கிறாருங்க. அந்த ஆர்கியூமெண்ட்டு அவர் வைக்கவே இல்லை. வைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் மேலே பழி போட்டிங்கன்னு வச்சுங்க, மக்கள் என்னம்பா, எப்பா அவர் என்ன சொன்னார்னே உனக்கு தெரியல, அதுக்குள்ளே முழுசாக கேட்டுட்டு நீ அவருக்கு பதில் கொடுத்தீங்கன்னா பரவாயில்லன்னு இவனுக்கு முழுசாக கேட்குறானுங்க. அப்போ என்ன அர்த்தம்? அதாவது ரசூல்லா பேசுகிறாங்க, வெளியூர்காரங்களும் அந்த லெக்சரை கேட்குறாங்க, இவர்களும் கேட்குறாங்க. அப்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க? எப்போவுமே முன் வர மாட்டாங்க. அந்த சத்தியத்தை ஏற்கிறதுல முதல் ஆளாக நான் இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. பக்கத்தில் இவங்கெல்லாம் பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் நின்றுட்டுருக்காங்களே, குறைஷி தலைவர்கள், இவங்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி இப்படி பார்ப்பாங்க. பார்த்தோன்னா வெயிட் இல்லைப்பா, இன்னும் தலையும் இல்லை வாழும் இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூலை அனுப்பப்பட்டிருக்கிற வானத்திலேருந்து வந்திருக்கணும், இங்கே நம்ம கூட இருந்துட்டு வாய்ப்பில்லை, பாசிபிலிட்டிஸ் இல்லை. இது அல்லாஹ்வுடைய வேதம்ங்கிறாரு. வேதம்னா எப்படி வரணும்? வேதம்னா என்ன? தௌராத் பார்த்துருக்கீங்களா? புக்காக இருக்குல்ல. இவர் வேதம் வச்சுருக்காரா? பேப்பர் ஏதாவது வச்சுருக்காரா? இவருக்கு அப்படியே பேப்பர் வச்சுருந்தா மட்டும் இவருக்கு படிக்க தெரியுமா? என்ன இவர் செல்வம் இல்லை, பொண்டாட்டி சம்பாதிச்சதில் ஏதோ ஊருக்குள்ளே அதில் தர்மம் செஞ்சிட்டார், அடுத்தவங்க காசு எடுத்து தர்மம் பண்ணிட்டார், அது ஒரு பெரிய விஷயமா? நம்மளால் சொல்லுவோம்ல அந்த மாதிரி. புரியுதா? அது மதிப்பும் கிடையாது குறைஷிகள் மத்தியில். ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டோன்னா மக்களுடைய மனசில் எவ்வளோ பெரிய வசுவாசம் ஏற்படும். அபூஜையிலும் உட்காந்து அக்கறையாக கேட்குறான்னா எப்படி ஒரு இம்பேக்ட் ஏற்படும்? அப்போது அதுதான் அல்லாஹ் அந்த இடத்துல சொல்கிறான். அவங்க கேட்குறாங்கல்ல, எப்போவாவது அவங்க உள்ளத்தில் அது வேலை செஞ்சுருமா அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் அதை சொல்கிறான். இல்லை, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க கேட்டாங்க இல்லையா, அப்போ நான் அவங்க காது மேலே திரையை போட்டுட்டேன். செவிசாய்ப்பவர்களும் அவர்கள் உண்டு, எனினும் அவர்கள் அதை விளங்கி கொள்ளாமல் இருக்கும்படி அவர்களுடைய உள்ளங்களில் திரைகளையும் அவர்களுடைய காதுகளில் செவிட்டுத்தன்மையையும் நாம் ஏற்படுத்தி விட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திலிருந்து அவங்க அவ்வளோ ஆர்வமாக அவங்க பேசுகிற அந்த விஷயமும் அவங்க ஹார்ட்டை போய் டச் பண்ணாத மாதிரி நான் பண்ணிட்டேன், அவங்க காதுக்குள்ளே போய் ரீச் ஆகாத மாதிரி நானே பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா? இவனுங்க கிளம்பி வந்தானுங்க பார்த்தியா வீட்டிலேருந்து, அப்போவே இந்த பர்பஸோடு தான் அவனுங்க வந்தானுங்க. அதனால் நான் என்ன தெரியுமா முடிவு பண்ணிட்டேன், எவன் சத்தியத்துக்கு வந்தாலும் இவன் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்.